அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 549வது நாள்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரியில இருந்து கிளம்பி அமெரிக்கா வாஷிங்டனுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறதா இன்றைக்கு இருந்தது. ஸோ இந்த நிலையில தான் ஹங்கேரியில இருந்து கிளம்பின அவரு அயர்லாந்து, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து இந்த 3 நாடுகள் வழியா தான் அமெரிக்கா வந்து அடையிறதா இருந்தது. ஸோ இந்த 3 நாடுகளுமே தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க 3 நாடுகளும் ஐசிசி கிரிமினல் கோர்ட்டை கீழே இருக்கிறோம். ஸோ ஐசிசி கிரிமினல் கோர்ட்டு உங்களை வந்து பிடிவாரண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில நீங்க எங்க 3 நாடுகள் வழியா வான்வழி பரப்பை யூஸ் பண்ணி நீங்க அமெரிக்கா பயணம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களை நாங்க வான்வழியிலேயே வச்சு கைது செய்வோம். ஸோ நீங்க மீறி வந்தீங்க அப்படின்னா உங்களை வான்பரப்புலேயே வச்சு நாங்க கைது செய்வோம் அப்படின்னு இந்த 3 நாடுகளுமே சொல்லியிருந்தது. இதுக்கு பயந்த நெத்தன்யாகு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 3 நாடுகள் வழியா பயணிக்காம 400 கிலோமீட்டர் சுத்தி பயணிச்சு இன்னைக்கு அமெரிக்கால வாஷிங்டன்ல இறங்கி இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்குது. ஸோ இது வந்து மிக மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தியா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இஸ்ரேலுக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் துணையா இருக்கிறப்ப இந்த 3 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்னன்னா, இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீன் பக்கம் தான் நியாயம் இருக்கு, ஸோ இவங்க பக்கம் தான் இருக்கணும்ன்ற அந்த தெளிவான ஸ்டாண்ட்ல இந்த 3 நாடுகளும் இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. சமீபத்துல கூட தெரியும், இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலுடைய எல்லா ஒப்பந்தங்களையுமே துண்டிச்சிட்டாங்க. ராணுவ இறக்குமதியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு அவங்க எப்பயோ போயிட்டாங்க. இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவங்களோட வான்பரப்புல கூட அனுமதிக்கல. ஸோ இந்த தகவல் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா இருக்குது. இந்த நிலையில ஒரு 400 கிலோமீட்டர் சுத்தி போய் இன்னைக்கு ஒரு வழியா டொனால்ட் ட்ரம்ப்பை 2வது முறையா சந்திச்சிருக்கிறாரு. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு 3 காரணங்கள் வந்து இருக்கு அப்படின்று ஹெரட்ஸ் பத்திரிகை சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, காசால நடக்கிற யுத்தத்தை பத்தியும், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ராணுவ உதவிகளை கோரியும் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, ஈரான் மேல யுத்தத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்ற சில பேச்சுவார்த்தைகளையுமே டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. 3வது ரீசன் தான் கொஞ்சம் காமெடியான ரீசன். என்னன்னா, இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட ராணுவ ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேலேயே 17% வரியை வந்து அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த வரியை வந்து நீக்கிறதுக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த இவங்க 2 பேருமே ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, காசால சில நாட்களுக்கு முன்னாடி ரெட் கிரசன்ட் சொசைட்டி, அதாவது செம்பிறை சங்கம், இந்த சங்கத்துல சேர்ந்த ஒரு 14 பேரை அவர்களை ஆம்புலன்ஸ்ல வச்சே கொன்னு அந்த ஆம்புலன்ஸை மண்ணுக்கடியில புதைச்சி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆம்புலன்ஸ்ல 13 பேரை புதைச்சி வச்சிருந்தாங்க இந்த இஸ்ரேலிய ராணுவம். இந்த நிலையில தான் அந்த 4-5 ஆம்புலன்ஸையுமே அல்ஜசீரா சேட்டலைட்டோட உதவியோட அந்த ஆம்புலன்ஸ்களை தோண்டி எடுத்து அதுல இருக்கிற உடல்களை எல்லாத்தையுமே நல்லடக்கம் பண்ணாங்க ஹமாஸ் தரப்பும், அப்புறம் வந்து செம்பிறை சங்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ண இந்த இஸ்ரேல், அந்த செம்பிறை சங்கம்ன்றவங்க அந்த அடிப்பட்ட மக்களையுமே அப்புறம் சாப்பாடு கொடுக்குற இந்த பொது நல வேலைகளை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்க கிட்ட கன்ஸும் கிடையாது, வெப்பன்ஸும் கிடையாது. அவங்க அடிப்பட்டவங்களை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அப்பாவிங்க. ஸோ அந்த அப்பாவிகளையுமே கொன்னு ஆம்புலன்ஸோட சேர்த்து மண்ணுல புதைச்சிருக்கிறாங்க இந்த வெறி புடிச்ச நாய்ங்க. ஸோ இதை உடனே ஹமாஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க, எங்க மக்களை காப்பாத்துங்க, இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மனித மிருகங்களா இருக்கிறாங்க, எங்க மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் உலக நாடுகளுக்கு மத்தியில இந்த நியூஸ் வந்து தீயா பரவ ஆரம்பிச்சிச்சு. உலக நாடுகளுமே அவங்க சைடு கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தியுமே டொனால்ட் ட்ரம்ப்போட ஆலோசனை பண்ணிட்டு இருந்ததா சில தகவல்கள் வந்திருக்கு. வேற என்ன 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்ற முழுமையான தகவல்கள் வந்து இன்னும் வரல. ஸோ இன்ஷால்லா அது வந்த உடனே அதையுமே உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை அவங்க நாட்டு மக்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, அவர் வீட்டுக்கு எதிராகவே நேற்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டவங்க எல்லாமே கூடாரங்கள் அமைச்சு அவர் வீட்டுக்கிட்ட உட்கார்ந்து கடுமையான போராட்டங்களை அவருக்கு எதிராக நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேத்து. ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளையுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனுக்கு ஆதரவா நிறைய நாடுகள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பாலஸ்தீன்ல வெஸ்ட் பேங்க்ல நப்லஸ்ன்ற பகுதியை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க இஸ்ரேலிய ராணுவம்.
அந்த பகுதிக்குள்ள யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியவும் வர முடியாத அளவுக்கு அனைத்து வாசல்களையும் சீல் வச்சு முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்கள் வெஸ்ட் பேங்க்லயும் நடக்குது, காசாலையும் நடக்குது, லெபனான்லயும் நடக்குது. பல முனைகள்ல இந்த போரை கொண்டு போய்கிட்டு இருக்கு இஸ்ரேல். நம்ம நேத்து ஒரு காணொளி பார்த்திருந்தோம். அதுல பாலஸ்தீனுக்கு ஆதரவா எகிப்து கெய்ரோல ஒரு மாநாடு நடக்க இருக்குது. அந்த மாநாட்டுல பிரான்சுடைய அதிபர் மெக்ரான், ஜோர்டானுடைய அதிபர் இரண்டாம் அப்துல்லா, அப்புறம் எகிப்துடைய அதிபர் அப்துல் ஃபத்தாஹ் சிசி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்த இருந்தாங்க. ஸோ அந்த மாநாட்டை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த மாநாட்டுல பிரான்சுடைய அதிபரா இருக்கிற இமானுவேல் மெக்ரான் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னா, எக்காரணம் கொண்டும் ஹமாஸ் கையில பாலஸ்தீனத்தை ஒப்படைக்க கூடாது, ஹமாஸுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க கூடாது அப்படின்றத இன்னைக்கு வந்து மெக்ரான் பேசியிருக்கிறாரு. மேலதிகமா இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை உடனடியா நீங்க திருப்பி கொடுத்துடணும், காசா மக்கள் காசாவை விட்டு வெளியேறக்கூடாது, அந்த காசாவுடைய நிலப்பகுதி, பாலஸ்தீன் நிலப்பகுதி அவங்களுக்கே கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க ரஃபால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல், உடனடியா அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே ரஃபா வழியா அந்த மக்களுக்கு போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இமானுவேல் மெக்ரான் வந்து அந்த மாநாட்டுல பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இமானுவேல் மெக்ரான் ரஃபா பகுதியை பார்வையிட்டு இருக்கிறாரு. ரஃபா பகுதிகளில் நிறைய அந்த ட்ரக்குகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத பார்வையிட்டு இருக்கிறாரு. ஸோ உடனடியா அந்த அந்த ட்ரக்குகள் எல்லாமே ரஃபா வழியா காசாக்குள்ள நுழையணும், அந்த மக்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே மெக்ரான் வந்து ரஃபா பார்டரை வந்து பார்வையிட்டு இருக்கிறாரு. ஸோ இமானுவேல் மெக்ரானோட ஸ்டாண்டு 50% இஸ்ரேல் பக்கமும் 15% காசா மக்கள் பக்கமும் தான் இருக்கிறாரு. ஸோ இவர் எப்ப வேணாலும் மறுபடியும் இஸ்ரேல் பக்கமே சப்போர்ட் பண்ணலாம். அந்த நிலையில தான் இமானுவேல் மெக்ரான் இருக்கிறாரு. ஏன்னா முஸ்லீம் நாடுகளே கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போர்ல. இந்த அப்பாவி மக்களை கொல்லும் போதும் முஸ்லீம் நாடுகளே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இமானுவேல் மெக்ரான்லாம் எங்கிட்டு வந்து நிக்க போறாரு? ஸோ இந்த செய்திகள் தான் அந்த மாநாட்டுல பேசப்பட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன் விடுதலை அடையணும். பாலஸ்தீன் மக்கள் நம்மளை போல நிம்மதியா சுதந்திரமா வாழணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க. மேலதிகமான தகவல்களோட இன்னொரு காணொளியில வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட வீடியோக்களை பார்க்குற நிறைய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.